ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி காலிஃப்ளவர் சில்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவு காலிஃப்ளவர் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் குக்கிங் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஃபாலோ அஸ்.